ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல். ஒரு டைட்டான படம் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட். படம் முடியும் போது நமக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லணும்னு தேடுறீங்களா? அப்போ இந்த படம் உங்களுக்கானது. த ரன்னிங் மேன் OTTல கூட அவைலபிளா இருக்கு. ஒரு நாள் பொறுமையா இருக்கும்போது பாருங்க. ரஷ் பண்ணி பார்க்குற படம் கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்ஷன் த்ரில்லர். இதுல லேயர்ஸ் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் பேஸ்ட் ஆன புக். ஸ்டீஃபன் கிங்கோட நாவல் 1982ல இதே பேர்ல வெளியான ஒரு நாவலை பேஸ் பண்ண படம். இந்த பேரை ஏற்கனவே கேள்விப்பட்டது போல இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். எஸ், அஃப்கோர்ஸ் 1987ல அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரோட நடிப்புல இதே படம் இதே பேர்ல வந்துச்சு. சின்ன வித்தியாசம் இருக்கு. வில்லன் வித்தியாசப்படுவான். ஒரு கதாநாயகன். டிஸ்டோபியன் பீரியட். உலகத்துல வேலை வாய்ப்புலாம் அவ்வளவா கிடையாது. மக்கள் ரெண்டு தரப்பா பிரிஞ்சு இருக்கிறாங்க. வெல் கல்ச்சர்டு அண்ட் அன்கல்ச்சர்டு. இந்த ஒரு காலகட்டத்துல வேலை இல்லாம கல்யாணம் பண்ண ஒரு மிடில் கிளாஸ் ஆசாமி தன்னுடைய வேலையை இழக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வரும்போது வேலையை இழந்துட்டு வரான். பண தேவை இருக்கு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியல. அடுத்த வேலையை தேட முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 5-6 வேலையிலேருந்து அவனை எடுத்துட்டாங்க. தன்னோட உரிமைகளுக்காக போராடுற ஒரு நாயகன். அதனாலே அவனுக்கு வேலை போயிடுது. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த நாட்டிலேயே பாத்தீங்கன்னாக்கா டிவி ஷோஸ்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய ரியாலிட்டி ஷோஸ். அதில் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணால் அவங்களுக்கு ஹியூஜ் ப்ரைஸ் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இவன் என்ன பண்ணுறான், நாமளும் ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவன் நினச்சி போகிற ஷோ ஒன்று, பார்ட்டிசிபேட் பண்ணுற ஷோ வேற. அந்த ஷோவுக்கு பேர் தான் த ரன்னிங் மேன். 30 நாள் சர்வைவ் பண்ணும் சாகாம. அவனை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்ட இருந்தும் இவனை ஹண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். சாதாரண பொதுமக்கள் கூட இவனை வேட்டையாடுவாங்க. கடைசியில் இவன் பிழைச்சானா இல்லையா, குடும்பத்தோட திருப்பி சேர்ந்தானா இல்லையாங்கிறத மீதி படம் சொல்லுது. வாட்ச் இட் யுவர் செல்ஃப். இந்த படத்துல இருக்கிற லேயர்ஸ் தான் இங்க முக்கியம். கல்ச்சரல் டிஃபரன்சஸ். இந்த பண்பாடு உள்ளவங்க பண்பாடு இல்லாதவங்கன்னு பிரிக்கிறது யார் தெரியுமா? த மீடியா. இந்த இடத்துல மக்களுக்கு என்ன நடந்தாலும் அதை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றி வில்லனை ஹீரோவாகவும் ஹீரோ வில்லனாகவும் மாற்றுற வேலையை இந்த இடத்துல மீடியா தான் பெரிய ஆளா கண்ட்ரோல் பண்ணுது. மீடியா தான் கவர்மெண்டே தீர்மானிக்குது யார் நல்லவன். ஒரே நிமிஷத்துல 1 மணி நேரத்துல அவன் வில்லனா இருப்பான். யாரோ வில்லன், அவன் அந்த நாட்டுக்கு ஹீரோவா இருப்பான். அந்த மீடியா சொல்றத நம்மள நம்ப வைக்கிறது அவங்களோட வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ரியாலிட்டியில எடுத்துக்கோங்களேன். நாம என்ன கேட்கணுங்கிறத மீடியா தானே டிசைட் பண்ணுது. அதே போலதான் இந்த ரன்னிங் மேன் ஷோவும். அந்த ஷோ நடத்துறவன் தான். இவங்க தான் அந்த நாட்டையே ஆண்டுட்டு இருப்பாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். படம் நல்லபடியாக வந்திருக்கு. மியூசிக் நல்லபடியாக ப்ளே ஆகிருக்கு. வசனங்கள்லாம் நல்ல ஆழமான அர்த்தமுள்ள வசனங்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு கடைசியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஊடக அடிமைத்தனம். நம்ம எந்த அளவுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். உண்மை அப்படிங்கிற பேரில் நம்மக்கிட்ட எதெல்லாம் விற்கிறாங்க, உண்மையிலே ஒரு மனுஷனுடைய சுதந்திரம் என்ன இப்படிங்கிற கேள்விகள் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நமக்கு ஏற்படுது. எல்லாரும் பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 7 out of 10. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் த இயர். பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.